ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மீனா வந்து பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்க மாமா, தயவு செஞ்சு எங்கள் கூட பேசுங்க, நீங்கள் பேசாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஹேப்பா மீனா, உன் அப்பாவுக்கு இங்கே நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சா என்னை பற்றி என்ன நினைப்பாரு? பெத்த பிள்ளைக்கு எதுவுமே இவன் பண்ண மாட்டேங்கிறான்ற மாதிரி தானே நினைப்பாங்க. செந்திலுக்காக நான் என்ன பண்ணாமல் விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லவும், இங்கே நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வந்து, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் எங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா, என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கே, உனக்காக நான் எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய கிடையாது. என்ன நீங்கள் சும்மா மீனாவை ஒரு மாதிரி பேசுகிறீங்க. மீனா மட்டும் அப்போ பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முன்னாடியுமே அவமானப்பட்டு நின்றுருப்பீங்க. ஏன்னா நீங்கள் என்கிட்ட கொடுத்த 10 லட்ச ரூபா பணத்தை நான் பேங்க்கில் போட கிடையாது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வேலை விஷயமா நான் 10 லட்ச ரூபா பணத்தை லஞ்சமாக கொடுத்து வச்சு நான் இந்த வீட்டோட பணத்தை திருடிட்டேன். அது கரெக்டான டைமில் மீனா அன்றைக்கி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா மாமா முன்னாடியும் அத்தை முன்னாடியும் நீங்கள் அசிங்கப்பட்டு நின்றுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே செந்தில பயங்கரமாக திட்டுறாங்க. பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக சொந்த வீட்டிலே திருடுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏண்டா செந்தில், உனக்காக நான் எதுவுமே பண்ணலையாடா? ஏண்டா இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிற? ஊர் உலகத்தில் போயிட்டு பாரு, எல்லா அப்பனுங்களும் பிள்ளைங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க, என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு, உனக்கு நான் அப்பாவாக கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, கொடுத்து வச்சுருக்கணுமா? அது நீங்கள் மட்டும்தான் சொல்லணும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு செந்தில், நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, உன் அப்பா கிட்ட நீ அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, இவர் கூட நான் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு, அதான் அந்த கடைக்கு போயிட்டு எம்பிட்டு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கடைக்கு போக முடியாத காரணத்துக்காக தான் நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினச்சேன். அவர் கூட போயிட்டு என்னால் வேலை செய்ய முடியல. டெய்லியும் தினம் என்னை திட்டுவார். என்னை ஒரு பிள்ளை மாதிரியே நடத்த மாட்டார். ஏதோ ஒரு நாயை நடத்துகிற மாதிரி நடத்துவார். ஏதோ அதாவது ஏதோ பெஸ்ட்டாப்பா, உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அப்பா எனக்கு கிடைச்சிருக்க மாதிரியே இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் வந்து நம்ம பாண்டியனை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, இது வரைக்குமே நான் தன்னோட குடும்பம், பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக மட்டும்தான் நான் இப்போ வரைக்குமே உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவன் எப்படி பாத்தியா கோமதி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு செந்தில், நீ உன் அப்பா மனசை காயப்படுத்திட்டடா. ஒரு பிள்ளைங்க கூட அவருக்கு நிம்மதியை கொடுக்கவே இல்லை. பாவம் அந்த மனுஷன் வீடு பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு குடும்பம்னு சொல்லிட்டு அம்பட்டு கஷ்டப்படுறாரு. ஆனால் அவர் மனசை இப்படி நோகடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் இருந்துட்டு, என்னம்மா என் மனசு நோகிறது யாருக்குமே உங்களுக்கு தெரியலல்ல? அப்போது நான் இம்பட்டு நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தாம்மா இருக்கேன். அதை ஏன் யாருமே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு சொந்த வேலைக்கு போகணும்னு நினச்சேன், அதுவும் நிறைவேற போகுது. என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்தது. அது ஒன்று மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருடா, இனிமேல் நீ என் முகத்திலே முழிக்காத, என் கூட பேசவும் செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்து, இங்கே பாருங்க அத்தை, தயவு செஞ்சு அப்படி சொல்லிடாதீங்க. ஏதோ நடந்தது எல்லாமே நடந்து போச்சு. தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் மன்னிச்சு நீங்களும் மாமாவும் எங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இம்புட்டு நடந்ததுக்கப்புறம் உங்கள் 2 பேர் கூட நான் பேசணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செந்தில் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, ஒரே நிமிஷம் மட்டும் நான் பேசுகிறத கேட்டுட்டு போங்க. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. மீனா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம என்ன ஆனாலும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நம்ம செந்தில் இருந்துட்டு, இல்லை மீனா, நீ இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மரியாதையே கிடைக்காது. நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நம்ம போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. மீனா இருந்துட்டு, இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஆலமரம் மாதிரி இருந்த மனுஷனை சுக்கு நூறாக உடச்சி கோவமாக வெளியே அனுப்பிட்டீங்க. இப்போது புதுசாக ஒரு நாடகம் பண்ணுறீங்க.
இங்கே பார் செந்தில், மீனாவுக்கு நாங்கள் என்ன மரியாதை இல்லாமல் நடத்தணும்? நல்லா தானே இருந்தா. இந்த வீட்டில் அவளை என் பொண்ணை மாதிரி பார்த்துக்கினேன். என் பொண்ணை விட மேலே ஒரு படி போய் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு என்னடா மரியாதை குறைச்சலாக இந்த வீட்டில் நடந்தது? ஓ, உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம் அப்படி தானே? சரி, இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. மீனா இருந்துட்டு இல்லாத அவங்க ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க, நாங்கள் இந்த வீட்டிலே தான் இருக்க போகிறோன்னு சொல்லவும், நம்ம செந்தில் இருந்துட்டு இல்லை மீனா நம்ம போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. நம்ம கதிர், சரவணன் எல்லாருமே சொல்கிறாங்க, இங்கே பாருடா, கோவத்தில் முடிவு எடுக்காத, கொஞ்ச நேரம் யோசி, கொஞ்ச நேரம் நீ சும்மா உட்காரு, தயவு செஞ்சு இப்படி விபரீதமாக ஒரு முடிவு எடுக்காத அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே செந்தில் வந்து கேட்குறதில்ல. மீனாவோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2-3 பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம பாண்டியன் வந்து திரும்பவும் வீட்டுக்கு வரப்போ இவங்க 2 பேருமே பேகும் கையுமா வெளியே வரவும், இதை பார்த்துட்டு நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, எங்க பாருங்கப்பா, இத்தனை நாளாக இந்த வீட்டில் நான் இருந்ததுக்கு, அதாவது நான் இருந்து உங்களை ஏதாவது கஷ்டப்பட்டிருப்பேன், ஏதோ ஒரு தப்பாக கூட நடந்திருப்பேன், அது எல்லாத்துக்குமே இப்போ மன்னிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து கிளம்பவும், உடனே கோமதி வந்து, இங்கே பாருடா, நீங்கள் தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இப்போ வரைக்குமே உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் நீ என்ன சொல்கிற, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிற, இதெல்லாம் சத்தியமாக சரியில்லைடா செந்தில் அப்படின்னு சொல்லவும், மன்னிச்சிருங்கம்மா, நான் எது பேசினாலுமே உங்களுக்கு தப்பு தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே கோமதி ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜு இருந்துட்டு, அத்தை அழுவாதீங்க அத்தை, என்னென்னமோ நடக்குது, நம்ம வீட்டில் மட்டும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, தயவு செஞ்சு அழுகாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும், கோமதியோ எப்படிடி சரியாகும், ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் நம்ம வீட்டுக்கு மட்டும்? இப்போது செந்தில் போயிட்டான், என்னதான் நான் அவனை கோவமாக பேசி திட்டு இருந்தாலுமே இப்போ என் மனசெல்லாம் அடிச்சுக்குது, ஆனால் அவனுக்கு மட்டும் ஏன் பாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜி தனியாக போயிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இங்கே பாருங்கக்கா, அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் செந்தில் மாமாவை சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்துடுங்களா அப்படின்னு சொல்லவும், மீனாவுமே சொல்கிறாங்க, நான் எத்தனையோ டைம் சொன்னேன், ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல ராஜி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு, இங்கே வேற அத்தை நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு போனதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்குமே என்ன சொல்லி சமாதானம் செய்கிறதுனே தெரியல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு வாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இதனால் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் இருந்துட்டு, இதுக்கப்புறமும் நான் அவமானப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை மீனா, உனக்கும் அந்த இடத்துல மரியாதை கிடைக்காது, நான் சொல்கிற பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கெங்கே போகிறது அப்படின்னு கேட்கவும், வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் அம்மாங்க வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகங்க அங்கெல்லாம் அப்படின்னு கேட்கவும், வா மீனா, வேறு எங்கே நம்ம போக முடியும், எனக்கு வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு ரூம் எடுத்து கூட நம்ம போய் வாடகை வீட்டுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் நம்ம செந்திலும் பேகும் கையுமா வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. நம்ம மீனா அப்பா இருந்துட்டு மீனாவை பார்த்ததுமே சந்தோஷப்படுறாங்க, ஆனால் பேகை பார்த்ததுமே ஏதோ ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. வந்ததுமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து உள்ளே உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா ஆச்சு மீனா, ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா, மாப்பிள்ளை வீட்டில் சண்டை போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனாவுக்கு என்ன சொல்லலாம், என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னும் தெரியல. இங்கே செந்தில் வந்து நடந்தது எல்லாத்தையுமே அங்கே சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் செந்திலுக்கு புத்திமதியுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, 1000 சண்டை குடும்பத்தில் நடக்கலாம், அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறதா என்ன? நீங்கள் பண்ணதும் தப்பு தான். உங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து உங்களை எம்பிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு, அதெல்லாம் நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கணும். எப்போவுமே பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் வாங்க மாப்பிள்ளை, இப்போவே நீங்கள்
அந்த வீட்டுக்கு போவீங்க, நானும் உங்கள் கூடவே வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செந்தில் இருந்து பிடிவாதமாக இருக்காரு. இல்லைங்க மாமா, நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதியும் அழுதுகிட்டே இருக்காங்க. சுகன்யா வந்து அந்த சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே இங்கே அரசி, சக்திவேல் எல்லாருமே ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போது நம்ம அப்பத்தா கிட்ட வந்து நம்ம சுகன்யா சொல்கிறாங்க, அத்தை, அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை, செந்தில் தம்பி வீட்டை விட்டே போயிடுச்சு மீனாவை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அப்பத்தாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, ரொம்பவேவும் பரிதவிப்பாக இருக்குது. நம்ம சக்திவேல் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அந்த வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இம்புட்டு நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ இப்படி ஒரு பிரச்சனை, இதே மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அந்த பாண்டியன் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அவன் எம்புட்டு பிரச்சனையை நம்ம வீட்டில் உண்டாக்கியிருப்பான், நான் எம்புட்டு அசிங்கத்தை உண்டாக்கியிருப்பான், எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்போம், அவனும் கஷ்டப்படட்டும், அப்போ தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லி கேட்கவும் சுகன்யா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. செந்தில் தம்பி 10 லட்ச ரூபா பணத்தை சொந்த வீட்டிலே திருடினதாகவும் 10 லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வேலைக்காக லஞ்சம் கொடுத்தது, அதே சமயம் நம்ம மீனா லோன் போட்டு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம அரசி இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இம்புட்டு பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேலும் முத்துவேலும் அப்போது லஞ்சம் கொடுத்து தான் செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கா, வைக்கிறங்க ஆப்பு அப்படின்ற மாதிரி 2 பேரும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நம்ம அரசி வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருமா அரசி, நீ அழுகாத, குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும், எல்லாமே சரியாயிடும், இங்கே பாருமா அழுகாதம்மான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சுகன்யா இருந்துட்டு, என்னதான் இருந்தாலும் செந்தில் தம்பி பண்ணுறது ரொம்ப தப்பு தான், பாண்டியண்ணன் பாவம், அவங்கக்கிட்டே நீங்கள் எனக்கு உண்மையான அப்பாவா இல்லை, ஒழுங்கான அப்பா இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டாங்க. பாண்டியண்ணன் ரொம்பவே மனசு வருத்தத்தில் இருக்குது, கோமதி அத்தாச்சுமே அழுதுகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அரசி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. பின்னாடியே நம்ம அப்பத்தாவும் நம்ம வடிவு மாறினி இவங்க எல்லாருமே ஆறுதல் சொல்கிறதுக்காக பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம குமார், சக்திவேல், நம்ம முத்துவேல், சுகன்யா தான் இருக்காங்க. எங்கள் முத்துவேல் வந்து கேட்குறாங்க, அப்போது அந்த செந்தில் பையன் 10 லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்து தான் வேலையை வாங்கியிருக்கானா? இருக்கு அவனுக்கு. நாங்கள் மட்டும் எங்கேயுமே குடவுன் வச்சு எதுவுமே நடத்தக்கூடாது, கவர்மெண்ட் இடத்த ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, அப்படி மீனா ஆஃபீஸர் வந்து நல்லா நேர்மையாக இருப்பாங்க. இப்போ அவள் புருஷனுக்கு மட்டும் லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்துருக்காளா? இருக்குது, அந்த வேலைக்கு ஓலை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. இங்கே நம்ம சக்திவேலுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒரு விஷயத்தில் அண்ணன் நமக்கு சாதகமாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சுகன்யாவுமே ஆமாம் அந்த மீனாவை சும்மாவே விடக்கூடாது, எனக்கு இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது மாமா, அன்னைக்கு நீங்கள் பணம் எல்லாமே நடு வீட்டில் வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதை பார்த்ததுமே எனக்கு பயங்கரமாக ஆசை வந்துடுச்சு தெரியுமா, அதனால் பழனி மாமா கிட்ட போயிட்டு நான் பணம் இம்புட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அந்த மளிகை கடையில் கஷ்டப்படணும், நீங்களும் வந்து உங்கள் அண்ணனும் கூடயே சந்தோஷமாக பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னேறலாம்லன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதை எல்லாத்தையுமே எங்கள் மீனா வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. நைஸாக வந்து என்கிட்ட என்ன பணம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த வீட்டில் போட்டு பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு வேளை இன்கம் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த மீனா தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்திவேலும் குமாரும் ஓ அப்போது அந்த மீனா தான் வெடி வச்சுருக்காளா, ஓ அப்போது அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலும் குமாரும் சொல்கிறாங்க. அண்ணே, அவள் வேலையிலே இருக்கக்கூடாதுண்ணே, அவள் மட்டும் இல்லை அந்த செந்திலுக்குமே வேலை இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவேல் வந்து சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து சொல்கிற, ஓகே அப்போது இங்கே என்ன நடந்தாலும் அங்கே எடுத்துகிட்டு போய் சொல்லணுமா என்ன, இதுதான் உன் வேலையா அப்படின்னு கேட்கவும் சுகன்யா இருந்துட்டு, ஐயோ இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லணும்னு சொல்லலை, உங்கள் கூட சேர்ந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் வந்து நெய்ஸாக என்கிட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டா அப்படின்னு சொல்லவும்
சரி சரி, இனிமேல் இங்கே ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சக்திவேல் வந்து ஒரு ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாங்க. இப்படி தான் செந்தில்ன்றவங்க 10 லட்ச ரூபாய் லஞ்சத்தை கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்காங்க. அவன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் எழுதியுமே வேலை கிடைக்காம இருக்காங்க. இப்போ பணம் இருக்கிறவங்க பணத்தை கட்டிக்கிட்டு வேலை வாங்கிடலாம். இல்லாதவன் ஏழைக்காரன் எப்படி அவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை வாங்குறது? இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புப்பா. அதுவும் இந்த மீனாவும் ஆஃபீஸராக தான் இருக்கா, கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கா. அவங்க தான் பணத்தை லஞ்சமாக கொடுத்து கவர்மெண்ட் வேலையாக புருஷனுக்கு வாங்கி கொடுத்துருக்கா. சும்மா விடாதீங்க, அந்த செந்திலுக்கும் மீனாவுக்கும் கவர்மெண்ட் வேலையே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க. அதே சமயம் சிஎம்மு நிறைய பெரிய பெரிய இடத்துலலாம் பேசுகிறாங்க இந்த சக்திவேல். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆஃபீஸர் வந்து இங்கே சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது சக்திவேல் குமார்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ அந்த மீனா வேலைக்கும் செந்தில் வேலைக்கும் ஒலை வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே மீனா அவங்க அப்பா வந்து ஒரு வழியாக சமாதானம் படுத்துகிறாங்க. நீங்கள் 2 பேருமே உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே நம்ம செந்திலுக்கு கால் வருது. உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம்ல, அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம செந்திலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, நீங்கள் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது நம்ம செந்திலுக்கு. இங்கே நம்ம மீனாவும் மீனாவோட அப்பாவும் என்னன்னு சொல்லி கேட்கவும், நம்ம செந்தில் வந்து எனக்கு இப்போது வேலை இல்லை, போச்சு 10 லட்ச ரூபா பணமும் போச்சு, வேலையும் போச்சு அப்படின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்கவும், ஆமாம் மீனா, நான் 10 லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்து தான் வேலையை வாங்கியிருக்கேன்ற விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. யாரோ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே நம்ம மீனாவால் நம்பவே முடியல. அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மீனாங்க அப்பாவுமே யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் செந்திலுக்கு ஞாபகம் வருது, கண்டிப்பாக இது என் அப்பாவோட வேலையாக தான் இருக்கும். என் அப்பா தான் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக மாமா அப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லவும், இல்லை மீனா, கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, அவர் கூட நான் சண்டை போட்டுட்டேன்ல, அதனால் கண்டிப்பாக அவங்க என் மேலே இருக்கிற கோவத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு என்னமோ அதுதான் நடந்திருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மீனா வந்து அதை வந்து நம்புறதில் கண்டிப்பாக பாண்டியன் வந்து இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. செந்திலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. மீனா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க. இங்கே பாருங்கள், கவலைப்படாதீங்க, அப்பா ஏதாவது பண்ணி உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, அவ்வளோதான் மீனா, போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கனவு கண்டேன், ஆனால் எல்லாமே போச்சு. 10 லட்ச ரூபாய் லோன் போட்டு கொடுத்தேன், இப்போது அதையும் எப்படி நான் கட்டுவேன்? எனக்கு வேலையும் இல்லாமல் போயிடுச்சு, நான் உயிரோடவே இருக்கக்கூடாது மீனா, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உடனே உடஞ்சி போயிடாதீங்க, ஏதாவது பண்ணலாம், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு கோமதி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. மயில் இருந்துட்டு, ஏன் இங்கே பாருங்க அத்தை, காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல, தயவு செஞ்சு சாப்பிடுங்க அத்தை, கண்டிப்பாக மீனாவும் செந்தில் தம்பியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே கோவம் இருக்கிற வரைக்கும் தான், கோவம் தணிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோமதியை அவங்க வீட்டுக்கே வர தேவையில்ல மயில், நம்ம எல்லாரையுமே எவ்வளோ அவமானப்படுத்திட்டு போனாங்க. இந்த செந்தில் அவங்க அப்பனை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு நீ நல்ல அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல மயில், எனக்கு என்னமோ வாழ்கிறதுக்கே இஷ்டமே இல்லாத மாதிரி இருக்குது. ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேறு என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தையும் இந்த வீட்டு மேலே குண்டை தூக்கி போட்டுட்டு தானே போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க.
இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.